ப்ரைஸ் தி லார்ட். நம்ம பொதுவாக நம்ம பேரண்ட்ஸு, நம்ம டீச்சர்ஸ், நம்ம வேலை செய்கிற இடத்துல பெரியவங்களுக்கு நம்ம பயப்படுவோம். ஒரு அதிகாரிங்களுக்கு ஒரு மரியாதையின் நிமித்தமாக நம்ம பயப்படுவோம். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு ஆவிக்குரிய பண்பு. நம்ம நீதிமொழிகள் 8:13 நம்ம வாசிக்கும்போது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியங்களை வெறுக்கிறாங்களோ அந்த காரியங்களை விட்டு நம்ம விலகிறது. அப்புறம் கர்த்தர் என்னென்ன காரியங்களை விரும்புகிறாங்களோ அந்த காரியங்களை நம்ம செய்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். ரோமர் 3:18 நம்ம வாசிக்கும்போது, அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள தெய்வ பயம் இல்லை அப்படின்னா அவன் தேவனை தேட மாட்டான். தேவன் அவனுக்குன்னு நியமித்த பாதையை விட்டு அவன் வழி தப்பி அவனுடைய வாழ்க்கை இருக்கும். அவன் பாவத்தில் விழுந்து கெட்டு போகிறதுக்கு தெய்வ பயம் இல்லாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கும். தெய்வ பயமுள்ள மக்கள் தேவனுக்கு எது பிரியம், அவர் எதை வெறுக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து அவருக்கு உகந்தவர்களாக வாழ்கிறத தான் அவங்க நோக்கமாக வச்சுருப்பாங்க. ஆபிரகாமை நம்ம எடுத்துக்கொண்டா, ஈசாக்கை ஆண்டவர் பலியிட கேட்குறாங்க. ஆபிரகாம் மறுக்காமல் அவர் பலியிட சம்மதிக்கிறார். ஆதியாகமம் 22:12 நம்ம வாசிக்கும்போது, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாங்க. யோபு 2:3 நம்ம வாசிக்கும்போது, தேவன் அருவருக்கிற பொல்லாப்புக்கு விலகின அந்த யோபுவை குறித்து தேவனுக்கு பயந்தவன் என்று தேவனே சாத்தானுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கிறார். நீதிமொழிகள் 1:7 நம்ம வாசிக்கும்போது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நாம் அவருக்கு பயந்து நடக்கணும். இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் பரலோக ஞானத்தின் திறவுகோலாக இருக்கிறது. நாம் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு, நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள் நம்ம வளர்க்குறதுக்கு, அப்புறம் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம கையாள்வதற்கு, நம்ம வெளியிடங்களில் போய் வேலை செய்கிறதுக்கு, ஊழியம் செய்கிறதுக்கு எல்லாவற்றிற்குமே நமக்கு ஒரு தெய்வீக ஞானம் தேவை. யாக்கோபு 3:17 நம்ம வாசிக்கும்போது, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயப்பட்டு நம்ம நடக்கும்போது கர்த்தர் எல்லா காரியங்களிலிருந்து கட்டுகள், சோதனைகள், ஆபத்துகள், அழிவுகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் பாதுகாக்கிறார். நம்ம சங்கீதம் 34:7 நம்ம வாசிக்கும்போது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் அவர்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். தானியேலை ஆண்டவர் சிங்கக்கவியிலிருந்து விடுவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை 7 மடங்கு அந்த சுவாலையிலிருந்து அவர் விடுவித்தார். சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த பேதுருவை தம்முடைய தூதர்களை அனுப்பி ஆண்டவர் பாதுகாத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் பரிசுத்த வாழ்க்கைக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்கும். இப்போ யோசேப்பை எடுத்துக்கிட்டால் அவருக்கு வந்த சோதனை அவருடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பமாக இருந்தது. 1 கொரிந்தியர் 10:13 நாம் வாசிக்கும்போது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார்.
யோசேப்பு பலவித சோதனைகளில் அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்பு 17 வயதில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு 2 சொப்பனங்கள் வருது. இந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவங்களுடைய சகோதரர்கள் யோசேப்பு பகைக்கிறாங்க. யோசேப்பின் தந்தை யாக்கோபு அவங்க சகோதரர்களில் அவங்க எப்படி இருக்காங்க, ஆடுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வர்றதுக்காக யோசேப்பை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க சகோதரர்களோ யோசேப்பை கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. இதில் ஆழமான குழி இருக்குது, இந்த குழியில் கொன்று அவனை உள்ளே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய சகோதரரில் ஒருவரான ரூபனுக்கு எப்படியாவது இவனை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குழியில் போட்டாலும் நம்ம இவன் தூக்கிடணும் அப்படிங்கிற மைண்ட் அவருக்குள்ளே இருந்தது. அப்போ அவர் சொல்கிறாரு, இவரோட இரத்த பழி நமக்கு வேண்டாம், அதனால் இந்த குழியில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறார். அவர் குழியில் போடப்பட்டாலும் கூட கர்த்தர் அவரோடு கூட இருந்ததுனால யூதாவுக்கு இன்னொரு யோசனை வருது. என்னென்னா, இந்த குழியில் போட்டதை விட அவங்க முன்னால் இஸ்மவேலர்கள் போயிட்டுருக்காங்க. இந்த வந்துக்கிட்டு இருக்கிற இந்த இஸ்மவேலர்கள் கையில் விட்டுட்டா நமக்கு காசாயிரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு யோசனை தோன்றுது. அதன்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்மவேலருக்கு 20 வெள்ளிக்காசுக்கு அவர் விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே போத்திபார் அப்படிங்கிறவரோட வீட்டில் அவர் கையில் அவர் அடிமையாக விற்கப்படுகிறார். இந்த போத்திபார் வீட்டு விசாரணைக்காரராக யோசேப்பு நியமிக்கப்பட்டிருக்கார். இந்த போத்திபார் எல்லா காரியங்களையும் அவருடைய கையில் கொடுத்துட்றார். அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவரை வச்சிருக்கிறார். யோசேப்பின் நிமித்தமாக கர்த்தர் அந்த எகிப்தியர் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். போத்திபார் வீட்டில் போத்திபாரோட மனைவி மூலமாக அவருக்கு ஒரு பாவ சோதனை வருது. அவர் அந்த பாவ சோதனைக்கு அவர் விலகுகிறார். ஏன்னா பாவம் செய்யும்போது அதை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவருக்குள் இருந்தது. நம்ம இந்த பூமியில் நம்ம டெய்லி எந்திரிக்கிறதுலேருந்து தூங்குறது வரை எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கவனிச்சிட்ருக்காங்க. நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. எல்லாத்தையும் ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்களையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நம்ம எதையும் சொல்ல வேண்டாம், அவங்க எல்லாவற்றையுமே பார்த்து கொண்டு இருக்காங்க. ஒரு நாள் என்னோடய பாப்பா ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் கட்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்போது நான் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரிம்மா இனி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சில நாட்கள் கழித்து அப்புறம் அவள் அந்த காரியங்கள் அதெல்லாம் மறந்துட்டாள். அப்புறம் ஒரு நாள் ரொம்ப காரமாக ஏதோ சாப்பிட்ட உடனே ரொம்ப உரைச்சிட்டுன உடனே போய் ஐஸ் கட்டி எடுத்து அப்படியே வாயில் வச்சிட்டு இருந்தாள். உடனே அவருக்கு அவளோட ஆண்டவர் பேசியிருக்காங்க, நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னல, இந்த ஐஸ் கட்டியை வாயில் வைக்க மாட்டேன்னு சொன்னல, இப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் என்கிட்ட அம்மா சாரி, நான் அவங்ககிட்ட சாப்பிட மாட்டேன்னு தான் சொன்னேன், காரம் அதிகமாக இருந்ததுனால எடுத்து வாயில் வச்சிட்டேன் அப்படின்னா. இப்படி நம்மளுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறத ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். யோசேப்புக்கு எண்ணற்ற சோதனைகள். அவர் சோதனையில் ஜெயித்தாலும் அவர் மேலே வீண் பழி சுமத்தப்பட்டு அவர் சிறைச்சாலையில் போடப்படுறார். அவர் சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆண்டவர் யோசேப்பின் மீது கிருபை வைத்து அந்த சிறைச்சாலை தலைவனோட தயவு அவருக்கு கிடைக்கும்படியாக செய்தார். அந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்போட கையில் தான் எல்லா காரியங்களையும் ஒப்புவிக்கிறார். பான பாத்திரக்காரனோட தலைவன் அந்த சிறைச்சாலைக்கு வர்றார். அப்போது அந்த டைமில் அவர் ஒரு சொப்பனம் பார்த்து அதோட அர்த்தத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் வெளியே போகும்போது யோசேப்பை வெளியே விட சொல்லி அவர் அந்த காரியங்களை சொல்லும்படியாக பார்வோன்ட்ட சொல்லும்படியாக சொல்கிறாரு. ஆனால் அவர் அந்த காரியங்களெல்லாம் மறந்து போகிறார். மனிதர்கள் நம்மை மறந்து போனாலும் கூட ஆண்டவர் நமக்குன்னு ஒரு காலம் அவர் நியமித்திருக்கார். எந்த காலத்தில் இந்த
இந்த சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து, இந்த சிறையிருப்பிலிருந்து, இந்த வனாந்தர பாதையிலிருந்து எப்போ விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு காலம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த சிறையிலிருந்து அந்த பானபாத்திரக்காரன் போன பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு, அதன் பிறகு 2 வருஷம் கழிச்சு தான் பார்வோனுக்கு வந்து ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை வந்து யோசேப்பு வந்து சரியாக வந்து சொல்கிறாரு. அதாவது அந்த சொப்பனத்தின் மூலமாக பரிபூரண விளைவு வந்து ஒரு 7 வருஷமும், பஞ்சம் ஒரு 7 வருஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு இளைஞனை தேர்ந்தெடுத்து அவனை வந்து எல்லாவற்றிற்கும் அதிகாரியாக வைங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறார். பார்வோன் அதை மாதிரி ஒரு விவேகமுள்ள ஒரு ஞானமான மனுஷன் யாருமே கிடைக்கல அப்படின்னோடனே யோசேப்பு தான் இதுக்கு வந்து தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லி அவரை வந்து தேர்ந்தெடுத்து பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பை வந்து உயர்த்தி வைக்கிறாங்க. ஒரு மேன்மையான பதவி கொடுத்து அந்த எகிப்து தேசம் முழுவதற்கும் ஒரு அதிகாரியாக யோசேப்பு வந்து உயர்த்தப்படுகிறார். அவருக்கு ஆஸ்நாத் அப்படிங்கிற மனைவியையும் கொடுத்து அவருக்கு திருமணம் செய்து வைக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தா அவர் வந்து ஒரு 13 வருஷத்துக்கிட்ட அவர் வந்து வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வரார். ரொம்ப அவங்க குடும்பத்தை விட்டும் பிரிஞ்சிருக்கிறார். குடும்பத்தில் யாரும் கிடையாது. தனியாக அடிமையாக விற்கப்பட்டு பல்வேறு கஷ்டங்கள் பட்டு பழி சுமத்தப்பட்டு அவர் அவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகளை 13 வருஷம் அனுபவிக்கிறார். அதற்கு அப்புறம்தான் அவருக்கு ஒரு உயர்வு வருது. ஒரு மனைவி திருமணம் பண்ணி மனைவி வராங்க. அவருக்கு வந்து 2 குழந்தைங்க பிறக்காங்க. மனாசே, எப்பிராயிம் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவருடைய 30வது வயதில் வந்து அவர் வந்து ராஜாவாக இருக்கிறார். ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்து அவன் தீமையை விட்டு விலகும்போது அவன் உயர்த்தப்படுகிறான். யோசேப்பு அந்த போத்திபார் வீட்டில் அவர் பாவத்தில் விழுந்து போயிருந்தா அந்த உயர்வான பதவி அவருக்கு கிடச்சிருக்காது. அந்த ஒரு மேன்மையான வாழ்க்கை அவருக்கு கிடச்சிருக்காது. அவர் அந்த பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்ததின் நிமித்தமாக அவர் எகிப்து தேசத்துக்கு வந்து அவர் ராஜாவாக வந்து ஆண்டவர் வந்து உயர்த்தி வச்சுருக்காங்க. மற்ற தேசங்களில் அந்த தேசத்தில் பஞ்சம் வரும்போது எகிப்து தேச மக்களையும் பிற தேசத்து மக்களையும் அவர் வந்து அந்த பஞ்சத்தில் போஷிக்கிறதுக்கு ஆண்டவர் யோசேப்பை வந்து நியமித்து வைத்திருந்தாங்க. அவங்களுடைய குடும்பம் முழு குடும்பமும் இந்த பஞ்சத்தில் போஷிக்கப்படுறதுக்கு யோசேப்பை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆவியானவர் ஒரு ஒளியாக எரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு மெழுகுவர்த்தியில் எப்படி ஒரு ஒளி வந்து எரியுது, அது மாதிரி ஒரு ஒளி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவர் வந்து ஒளியாக வந்து இருக்கிறாங்க. இந்த ஒளி இருக்கும்போது நம்ம வந்து நன்மையான காரியங்களை செய்வோம். நம்மகிட்ட இருந்து வெளிப்படுற கிரியைகள் நல்லவையாக இருக்கும். ஒரு நல்ல மனிதனாக இருப்போம். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமில்லாமல் தவறான காரியங்களை செய்யும்போது, பாவம் செய்யும்போது, தேவனை விட்டு அவன் விலகி செல்லும்போது அந்த வெளிச்சம், ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற அந்த வெளிச்சம் அது அணைந்து போகிறது. அது அணைந்து அது எங்கேருந்து வந்துச்சோ தேவன்கிட்ட இருந்து வரும்போது அது தேவனிடத்திற்கு திரும்பி போயிடுது. அப்போ அந்த சரீரம் முழுவதும் இருளாக மாறுகிறது. அப்போது ஒரு சரீரத்துக்குள்ளே இருள் பிரவேசிக்கும் போது அந்த மனுஷனிடமிருந்து வெளிப்படுகிற கிரியைகள் எல்லாமே வந்து தீமைக்கு ஏதுவான கிரியைகளாக இருக்குது. நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு தகப்பன் தன்னுடைய பெண் குழந்தைய கத்தி வச்சு கழுத்தை அறுத்து அவனும் அறுத்து கொண்டு சூசைட் பண்ண முயற்சி செஞ்ச அந்த காரியத்தை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு தகப்பனால் தன் சொந்த மகளை வந்து கொலை செய்ய முடியுமா? முடியாது. அந்த மனிதன் அவன் வந்து நார்மலாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவன் அப்படி செஞ்சுருக்க மாட்டான். அவனுக்குள்ளே காணப்பட்டது பிசாசின் கிரியை. ஒரு மனிதனுக்குள்ள பிசாசின் கிரியைகள் பாவம் இருக்கும்போது அந்த கிரியை வந்து
மரணத்தை பிறப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் பாவம் செய்யாதீங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு அதிகமாக பேசுகிறாங்க. ஒரு மனுஷன் மது பழக்கம், அதாவது குடிப்பழக்கத்துக்கு அவன் அடிமையாகும்போது அவன் அந்த பாவத்தில் வீழ்ந்து போகிறான். ஒரு குடும்பத்தில் பாவம் செய்கிற ஒரு நபர் இருக்கும்போது அந்த அந்த பாவம் அந்த குடும்பத்தில் உள்ள யாரையாவது ஒருத்தரை கண்டிப்பாக அது தாக்கும். அதுவும் முக்கியமாக குழந்தைகளை தாக்கும். பெற்றோர் செய்கிற, தகப்பன் செய்கிற பாவம் பிள்ளைகளை தாக்கும். பெற்றோர் இப்படி தகப்பன் பாவம் செய்தால் அந்த பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும்னா ஆண்டவரோட இரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது அந்த தகப்பன் செய்கிற பாவம் அந்த பிள்ளைகளை தொடாது ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார். அந்த குழந்தையும் கூட அவங்க தகப்பன் செய்த பாவம், அவர் குடி பழக்கத்தில் இருந்திருக்கார். இன்னும் அவர் என்னென்ன காரியங்கள் செய்தாரோ நமக்கு தெரியாது. அவருடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த குழந்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு கொடூர மரணம், கழுத்து அறுபட்டு அந்த குழந்தை கொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இது மாதிரியான பிசாசின் கிரியைகளால் மறிக்கிறவங்க நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது. எனவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பாதுகாத்து கர்த்தருக்கு பயந்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம வெளிச்சத்தில் நடப்போம். God bless you.